பிள்ளையாய் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளையாய் இருக்கும் பட்சத்திலே தெய்வம், பிதாவாகிய தேவன் அந்த மனிதனுக்கு ஒரு அருமையான ஒரு கிஃப்டை அவர் கிருபை செய்திருக்கிறார். என்ன ஒரு பெரிய ஈவு அது! என்ன தேவ ஆவியானவரை அந்த மனிதனுக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அறிந்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த நேரத்திலே தானே ஆவியானவர் உள்ளே என்ன செய்து விடுகிறார்? உள்ளே வந்து விடுகிறார், வந்து வாசம் பண்ணுகிறார். ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிற இந்த சரீரத்தை தேவன் சரீரமாக அவர் பார்ப்பதில்லை, மாறாக ஆலயமாக, தேவனுடைய ஆலயமாய் அவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறதாக நாம் பார்க்க முடியும். ஆவியானவரை காத்திருந்து நாம் பெற தேவையில்லை. இதுதான் வேத போதனை. ஆவியானவர் காத்திருந்து பெற தேவையில்லை. புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்களே 2ஆம் அதிகாரத்திலே உள்ள விஷயத்தை வைத்து சீஷர்கள் மேலறையிலே காத்திருந்தார்கள். உடனே என்ன செய்தார்? ஆவியானவர் இறங்கி வந்தார். அதுபோல நாமும் காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு போதனையை இன்றைக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அது முற்றிலும் வேத போதனைக்கு மாறானது. ஒருவேளை அப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அதே 2ஆம் அதிகாரத்திலே 2:41 கிட்டத்தட்ட 3000 பேர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாய் ஞானஸ்தானம் பெற்று விசுவாசிகளாய் மாறுகிறதை பார்க்கிறோம். மீட்கப்பட்ட அவர்கள் அந்த 3000 பேர் திரும்ப ஒரு இடத்திலே காத்திருந்ததாகவோ மேலே இருந்த ஆவியானவர் இறங்கி வந்ததாகவோ என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அப்போஸ்தலர்களே 4 இடங்களிலே ஆவியானவர் இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களே 4 இடங்களிலே ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னதாக ஒரு பெரிய சத்தியம் இருக்கிறது. ஏன் இறங்கி வந்தார் என்பதற்கு அதை பற்றி நான் பிற்பாடு உங்களுக்கு வேத பாடமாக எடுக்கிறேன். ஆனால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிற அந்த நேரத்தில் தானே ஆவியான உள்ளே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அவர் பொதுவான ரீதியிலே தேவ சபை அப்பொழுதுதான் ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த திருச்சபை மீது ஆவியானவர் இறங்கி, அல்லது அங்கே அந்த மேல் அறையிலே கூடியிருக்கிறவர்கள் மேல் ஆவியானவர் இறங்கி ஒரு சபை ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த ஆவியாவுடைய இறங்குதலிலே அடுத்தடுத்து ஆண்டவருக்குள்ளே யார் யார் ரட்சிக்கப்பட்டு வருகிறார்களோ அவர்களும் அதற்குள்ளே உட்படுத்தப்படுகிறார்கள். அதை ஆவியானவருடைய ஸ்நானம் என்று சொல்லுவார்கள். அது என்னங்க? ஆவியாவுடைய ஞான ஸ்நானம் அல்லது ஸ்நானம். ஆவியானவர் உள்ளே வந்து வாசம் பண்ணுகிற இந்த சரீரத்தை தேவன் ஆலயமாய் பார்க்கிறார். ஆமென். ஏன் உள்ளே வந்து அவர் வாசம் பண்ணுகிறார்? ஏன் உள்ளே வந்து அவர் என்ன செய்கிறார்? உயிரற்ற ஒரு பொருளுக்குள்ளே நிச்சயமாய் அவர் என்ன செய்ய மாட்டார்? வந்து இருக்க மாட்டார், இருப்பதில்லை. உயிரற்ற ஒரு பொருளுக்குள்ளே அல்லது பிரயோஜனமற்ற ஒரு இடத்திலே அவர் இருக்காமல் உங்களுடைய என்னுடைய சரீரத்திலே வந்து அவர் இருக்க காரணம் என்ன? உயிராய் இருக்கிற இந்த உடலுக்குள்ளே அவர் வந்து இருக்க காரணம் என்ன? அவர் எப்படிப்பட்டவர்? முதலாவது உயிருள்ளவர். ஆமென். சொல்லுங்க சத்தமா. அவர் உயிருள்ளவர், அவர் ஆளுமையுள்ளவர். அவர் எப்படிங்க? ஆளுமையுள்ளவர். அவர் பர்சன். அவர் யாருங்க? சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆள். ஆண்டவராய் கர்த்தர் ஒரு நபர், அல்லது ஆவியானவர் ஒரு நபர். ஒரு ஆவி என்று சொல்லும் பொழுது அதற்கு உணர்வு இருக்குமோ இல்லையோ? அப்படி அல்ல. தேவன் ஆவியாய் இருக்கிறான்னு வாசிக்கிறோம். தேவன் அந்த ஆவி உலகம் தான் உண்மையான உலகம். இந்த பூமி உலகம்
மாயையான உலகம். இந்த பூமி உலகம் எது? மாயை. இது நித்தியமானது அல்ல. ஆவி உலகம்தான் என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. அந்த ஆவி உலகத்திலே தேவன், குமாரன், பரிசுத்த ஆவியானவர் பிளஸ் தேவதூதர்கள், 4 ஜீவன்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் என்று ஏராளம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் சாத்தான். யாருங்க இருக்கிறது? சாத்தான். சாத்தானும் அவனுடைய தூதர்களும். ஆவி என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு உணர்வு இருக்குமா இருக்காதா என்று நாம் சிந்திக்க கூடாது. இந்த பாடியில் இருக்கிறப்பதான் உணர்வு அல்ல. ஆவி ஆத்துமா உள்ளே இருக்கிறதுனால இந்த பாடிக்கு என்ன வருது? உணர்வு வருது. இந்த ஆவி ஆத்துமா இல்லாட்டினா இந்த பாடி என்னது? உணர்வற்ற ஒரு ஜடம், உயிரற்ற ஒரு ஜடம். ஆமாவா இல்லையா? ஆக ஆவியானவராகிய தெய்வம் உயிருள்ளவர், அவர் ஆளுமையுள்ளவர். அவர் யாருங்க? ஒரு நபர், ஒரு பர்சன். அவர் ஒரு பொருள் அல்ல, அல்லது பிராணி அல்ல. அதாவது அது இது என்று சொல்வதற்கு, எப்படிங்க? அது இது என்று சொல்வதற்கு பிராணி கிடையாது. ஆகவே அதாவது பிராணி அல்ல, சிந்திக்கின்ற ஒரு தன்மை உள்ளவர். என்னங்க? சிந்திக்கின்ற தன்மை உள்ளவர். ஆகவேதான் உயிருள்ள உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே வந்து என்ன செய்கிறார்? அவர் வாசம் செய்கிறார். மாம்சத்தின் உயிரான ஆவியும் உள்ளே இருக்கிறது, ஆவிக்குரிய உயிரான ஆத்துமாவும் உள்ளே இருக்கிறது. அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? இந்த இரண்டோடும் சேர்ந்து உள்ளே இருந்து நம்மை இயக்குகிறார். என்ன செய்யறாருங்க? சத்தமா சொல்லுங்க. இயக்குகிறார். நம்மை அவர் வழி நடத்துகிறார். உள்ளே வந்து அவர் வாசம் பண்ண காரணம் என்ன? நம்மை சரியான பாதையிலே கொண்டு செல்வதற்காக, நம்மை மோட்சலோகத்தின் பாதையிலே கொண்டு செல்வதற்காக. ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்மை இயக்குவதற்காக. என்னங்க? நம்மை இயக்குவதற்காக. இந்த பாக்கியம் புறஜாதிக்கு கிடையாது. ஒரு கிறிஸ்தவனை, ஒரு தேவ பிள்ளையை யார் இயக்குகிறது? சொல்லுங்க சத்தமா. தேவாவியானவர். அதற்காகத்தான் உள்ளே வந்து வாசம் செய்கிறார். அதைத்தான் ரோமர் 8:14 வாசிக்கிறோம். வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். கவனிங்களேன், யார் தேவனுடைய ஆவியினால் இயக்கப்படுகிறார்களோ, இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். என்னங்க? இயக்கப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய, இன்னும் தெளிவா சொல்ல போனோம்னா அவர்கள் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறார்கள்.